கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம், பெரிய ஒரு சந்தோஷம். நாம் எல்லோருமாக சேர்ந்து தேவனுடைய அருமையான வார்த்தைகளை ஒரு ஆழமான ஆய்வுக்குள்ளாக போவது நமது ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து வருவதற்காக உங்களுக்கு நான் நன்றிகளை ஆண்டவருடைய நாமத்திலே நான் ஏறெடுக்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக போறதுக்கு முன்னாடி நம்ம போன தடவை யாத்திரையாகமம் 11ல நம்ம பார்த்த விஷயங்களை மிக சுருக்கமாக நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு இந்த இந்த வாரம் யாத்திராகமம் 12க்குள்ளாக நம்ம போகணும். அது அதற்கு முன்பாக யாத்திராகமம் 11க்குள்ளாக இருக்கிற காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சென்ற பா யாத்திராகமம் 11வதுல நம்ம ஒரு முக்கியமா பார்த்தோம். 10 வாதைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வாதைகளை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சோம். அதுல முதல் வார்த்தை, முதல் வாதை நைல் நதியிலிருந்து துவங்குகிறது. அதனால இந்த நைல் நதியுடைய ஆரிஜின் எல்லாமே நம்ம பார்த்தோம். நைல் நதியோட துவக்கம், அதோடைய போக்கு, அது எல்லாத்தையும் நீங்க 10 வாதைகளுடைய ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை நீங்க பார்க்குறீங்க. இந்த முதல் வாதை நைல் நதியிலிருந்து துவங்குகிறதுங்கிறது போன தடவை நம்ம பார்த்தோம். இந்த நைல் நதியின் படங்கள், நைல் நதியின் அநேகம் காரியங்கள், அந்த சில கடவுளர்களை பத்தி எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். நீங்க பார்த்தீங்கன்னா நைல் நதியோட ஒரு படத்தை பார்க்குறீங்க. இது எகிப்துடைய மிக மிக முக்கியமான ஒரு நைல் நதி. இதோடைய ஆரிஜின் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஃபால்ஸ்ல இருந்து வருது. அந்த விக்டோரியா அங்கிருந்து எகிப்து தேசம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு, நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, அந்த ஒரு பெரிய மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய நீண்ட நதி அப்படின்னு. இதோடைய அகலம் கொஞ்சம் குறைய அதாவது 2.8 கிலோமீட்டர். நீங்க நல்லா பாருங்க, இதோடைய அகலம் அதாவது 1.7லிருந்து 2.8 கிலோமீட்டர் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம மனசுல நினைச்சிருக்கிற, ஒருவேளை மனசுக்குள்ள நம்ம எண்ணங்களுக்குள்ளாக இருக்கிற ஆறை விட மிகப்பெரியது. அகண்ட காவேரின்றெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு நைல் நதியை நீங்க கற்பனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம். ஏன்னா அப்பதான் அந்த வாதையுடைய தீவிரமும் வாதையோட முக்கியமும் புரியும்னு சொல்லி இன்னும் அநேக தரவுகளை நம்ம பார்த்தோம். இந்த நைல் நதி எப்படி எகிப்துடைய பொருளாதாரத்துக்கு உதவுது, பயன்பாட்டுக்கு உதவுது, செல்வாக்குக்கு உதவுது, செழிப்புக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை, பல விவரங்களை நம்ம பார்த்தோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த நைல் நதி எகிப்தியருடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு காரியமா வந்தது. அந்த தவிர்க்க முடியாத காரியமா வர்றதுனால அதை நன்றியறிதலோடு ஆரம்பிச்சவங்க பிறகு அதை வழிபட்டு வணங்க தொடங்கினார்கள். நைல் நதிக்கென்று ஒரு கடவுளுக்குள்ள இருந்தது. நீங்க அந்த தங்களை தெய்வம் என்று சொல்லிக் கொள்ளுகிற பார்வோன் கூட எப்படி சொன்னான்னு கேட்டா, இந்த நைல் நதியுடைய மகன், அந்த கடவுள் நைல் நதி கடவுளுடைய மகன்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல அநேக இடங்கள்ல காலையிலேயே பார்வோன்கள் அந்த நைல் நதிக்கு வழிபாடு செய்வார்கள். அது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த நீர்மட்டத்தை பொறுத்து, அதாவது பெருகி வர்ற தண்ணி எல்லா பக்கமும் எகிப்துல பாயும். சில சமயம் அது பாயாம இருந்தாலும் சரி, இல்ல மிக அதிகமாக வெள்ளம் வந்தாலும் சரி, அது இந்த பார்வோனின் ஆட்சியை பற்றின ஒரு விமர்சனம்னு அப்படி எடுத்துக்குவாங்க. அதாவது ரொம்ப கம்மியா வந்தா அந்த ஆட்சி சரியில்லைன்னு நைல் நதி கோச்சுக்கிச்சு, அதிகமா வந்தாலும் கோச்சுக்கிச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருந்தது. அப்போ பார்வோன்களுக்கும் நைல் நதியை பற்றி ஒரு கவனமும் பயமும் இருந்ததுனால, அதனாலதான் காலையிலேயே அவர்கள் வழிபாடு செய்ய வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை பெரிய நைல் நதியை அடையாளப்படுத்த ஒரு பெரிய கடவுளர் குழுவே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த 5 கடவுள் படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு சில நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 5 கடவுள் படத்தை நீங்க பாருங்க. முதல்ல ஹாப்பி HAPIன்ட்டு இருக்கிற ஒரு கடவுள், அது நைல் நதி மூலமா செழுமையை கொடுக்குது. 2வது குன்னும் அப்படின்னு ஒரு கடவுள், அந்த கடவுள் நீர் பெருக்கத்தை தீர்மானிக்கிறது.
சாடட் அப்படின்னு ஒரு கடவுள், ஒரு தேவதை, அது நீரின் தூய்மையை பாதுகாக்குது. அனுகுட் என்கிற ஒரு கடவுள், இது நீருடைய போக்கையும் அதன் வேகத்தையும் தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு கடவுள் பார்க்கிறோம், சோபக் அப்படின்னு, இது முதலை வாயோடு இருக்கிற ஒரு கடவுள். இந்த கடவுள் வந்து நீரோட சக்தியையும் மக்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆக இந்த எல்லா கடவுள்களுக்கும் சேர்ந்து ஒரு டீம் லீடர் மாதிரி ஒரு கடவுள் இருந்தது. அது ஒசாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒசாரிஸ் என்ற கடவுள் என்னன்னு கேட்டா, ஒரு வகையில் அதை பத்தி சொல்றதா இருந்தா, இது எகிப்துடைய ரத்த ஓட்டம், அதோடைய ரத்த நாளம், அதாவது எகிப்துக்கு ரத்தம் போன்றது அப்படின்னு அதை பத்தி சொல்லக்கூடிய கூற்றுக்கள் உண்டு. ஆனா அதே தான் பின்னாடி பிரச்சனை ஆயுதுங்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். இத்தனை கடவுள்கள் இருக்கிற நைல் நதியை நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இத்தனை கடவுளுடைய பாதுகாப்பு ஒசேரிஸ் விடுதுன்னு சொல்லி இவ்வளோ பெரிய பெரிய தடபுடலான விதவிதமா பாதுகாக்கிற இருக்கிற நைல் நதியை நம்ம யாத்திராகமும் 7வது வசனம், 7வது அதிகாரம் 14வது வசனத்துல, மோசேயின் கோலினால் அடிபட்ட மாத்திரத்தில் அந்த தண்ணீரெல்லாம் ரத்தமாக மாறி போயிற்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இத்தனை தெய்வங்கள் என்ன ஆச்சு, இத்தனை தெய்வங்கள் எங்க போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கு ஒண்ணுமே இல்லாம போனது போல ஆயிடுச்சு. தண்ணீர் ரத்தமாக மாறிட்டு, நீங்க பாத்தீங்கன்னா 19 இருந்து 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காரியம் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான காரியம். 19 இருந்து 21 பார்த்தா, நீங்க 19 இருந்து 21 பாருங்க. நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறி போகும். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் அரோசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தண்ணீர் இருக்கிற இடங்களெல்லாம் ரத்தமாகும். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் ரத்தம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காட்சி. நம்ம ஒருவேளை இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்துல பார்த்திருப்போம், இல்லைன்னா நம்ம சண்டே ஸ்கூல் குட்டி குட்டி கார்ட்டூன்ல பார்த்திருப்போம், படங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஏதோ ஒரு சின்ன ஓடையாட்ட வந்து அந்த ஓடையில இந்த மோசையுடைய கோல் பட்ட உடனே சிவப்பா மாறுறது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பிம்பங்கள் மிக மிக சிறிய அளவிலான ஒரு பிம்பங்கள். ஆனா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒருவேளை அகண்ட காவேரிங்கிறது பலர் நமக்குள்ள பார்த்திருக்கிற ஒரு காரியம். அவ்வளவு பெரிய அதாவது சொல்லப்போனா ஒரு பெரிய பிரம்மாண்டமான நீர் பரப்பு, ஓடிக்கொண்டிருக்கிற நீர்ப்பரப்பு, ஜீவநதி என்று சொல்லப்படுகிற நீர்ப்பரப்பில மோசேயுடைய கோல் பட்ட மாத்திரத்தில் அத்தனையும் ரத்தமாக மாறினது எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு சொல்லி உங்க கற்பனைகளுக்கே நான் விட்டு விடுறேன். நான் இதை பத்தி இன்னும் விவரமா போன டைம் பார்த்தோம். அது ஒரு தற்செயலான தற்காலிகமான காரியம் இல்லைங்கிற மாதிரி நம்ம என்ன பார்க்கிறோம், நதியில் உள்ள மீன்கள் எல்லாம் செத்தன, நதி நாறி போயிற்று அப்படின்ட்டு. இது ஒரு பெரிய உலகத்தை பரபரப்பா பேச வச்ச ஒரு சம்பவமா அந்த காலத்துல இருந்திருக்க முடியும். அப்போ இவ்வளவு பயங்கரமான ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற நதி ரத்தமாக மாறின நிகழ்வுக்கு ஏதாவது சரித்திர ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதை பற்றின பதிவுகள் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு மியூசியத்துல இருக்கு. அந்த மியூசியத்துல ஐப்பவர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இதற்கான அடையாளங்களும் இதற்கான அந்த டெக்ஸ்ட், இந்த நீங்க பாக்குறீங்க நெதர்லாண்ட்ஸ்ல இருக்க லெய்டன் மியூசியம், அந்த மியூசியத்தோட படத்தை தான் இப்ப நீங்க பாத்தீங்க. அந்த மியூசியத்துல இப்படி ரத்தமா மாறினது பற்றின அநேக தகவல்கள் அல்லது பேப்பர்ஸ் சொல்லக்கூடிய பதிவுகள் உண்டு. ஆக இந்த முதலாம் பாதை வந்து பலர் நினைச்சிட்டு இருக்கிறபடி ஒரு புராண கதையை போல அல்ல, பலர் நினைச்சிட்டு இருக்கிறபடி ஒரு மேஜிக் ஷோ மாதிரி அல்ல. இது நிஜமாகவே நடந்த ஒரு சம்பவங்கிறத அந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்லுது. இனி நம்ம யாத்திரை இந்த வாரத்துக்குள்ள போவோம். யாத்திரை ஆகமம் 12க்குள்ள நம்ம போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இந்த வாரம் வந்த அந்த ஏஐ வீடியோவை நீங்க பாருங்க. பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்.
எகிப்து மக்களும் அதன் அரசனாகிய பார்வோனும் வணங்கி வந்த இந்த நைல் நதி அதன் தெய்வங்களான ஹாபி, க்னூம், சோபெக், அனுகெட், சாடெட் போன்றவற்றை பற்றியும் நைல் நதி முழுவதும் ரத்தமாய் மாறி மக்கள் பயன்படுத்த முடியாமல் போனது பற்றி சென்ற வாரம் பார்த்தோம். இனி இந்த வாரம் எகிப்து முழுவதும் தவளைகள் சூழ்ந்தது பற்றியும் அவர்கள் வணங்கிய ஹெக்கெட் பற்றியும், அடுத்த வாதையான மண்புழுதியில் இருந்து வந்தவை பேன்களா, கடிக்கும் சிறு ஈக்களா, கின்னிம் எனும் எபிரேய வார்த்தை எதை குறிக்கிறது என்பதை பற்றியும், தோன்றுபவர் என பொருள்படும் கெப்ரி என்ற பண்டைய எகிப்திய சூரிய மறுபிறப்பு மாத்திர கடவுள் பற்றியும், மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்து தேசம் கெட்டு போனது பற்றியும் இந்த வார கொஞ்ச நேரம் அவரோட நிகழ்ச்சியில் சகோதரர் கார்த்திகா ராஜ்குமார் அவர்கள் விளக்க உள்ளார். அனைவரும் தவறாமல் ஒருவேளை இந்த வீடியோ சாம் பண்ணது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு தான் சொல்லணும். பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு இத்தனை நேரம் சொன்னதை அவர் மிக சுருக்கமாக சில ஃப்ரேம்ல வந்து அவர் சொல்லிட்டார். இனி நம்ம 12க்குள்ள போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முழுக்க 8ஆம் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தில் வருகிற 3 வாதைகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். நீங்க முதலாவது 8வது வசனம் 8:1 பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாதையின் துவக்கத்திலும் ஒரு காரியம் இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க வேதத்தை படிக்கிறப்போ சில ஒற்றுமைகள் எல்லாத்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வாதையுடைய துவக்கத்திலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்ற ஒரு வார்த்தை தவறாம இருக்கிறத பார்க்கிறோம். இதை எந்த பின்னணியத்துல பார்க்கணும்னு கேட்டா, மோசே வந்து மோசே வந்து எப்பவுமே ஆரோன் மூலமாக தான் பேசுவார், மக்களிடம் பேசுவார்னு சொல்லப்பட்டிருந்த பல சம்பவங்களை பார்த்துட்டு, ஆனா இந்த வாதையை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் மோசேயை நோக்கின்னு 10 தடவை பேசுகிறது ஒரு வித்தியாசமான விஷயம். அதனாலதான் அந்த கர்த்தர் மோசேயை நோக்கிங்கிறதுக்கு வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகால் உன் எல்லை அடங்கலை தவளைகளால் வாதிப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லி இந்த யாத்திராகமத்துல 7 தடவை சொல்லுகிறத பாக்குறோம். அந்த என்னென்ன பகுதின்னு கூட ஒரு தடவை பார்த்தோம்னு நான் நினைக்கிறேன். ஆக அந்த அனுப்பிவிடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பாருங்க. போன 7வது அதிகாரத்தோட கடைசி இதுல வந்து 25வது வசனம், கர்த்தர் அடித்து 7 நாள் ஆயிற்று அப்படின்ட்டு. அந்த 7 நாள் ஆயிற்றுங்கிறப்போ பல தகவல்கள் நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. ஆண்டவர் நதியை அடித்து ரத்தமாக மாறினது உண்மை. அது இந்த 7 நாட்களில கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கணும். ஆனா அது வந்து உடனடியா இல்ல, பல நாட்கள் இருந்திருக்கணும். ஏன்னா பல நாட்கள் இருந்ததுனாலதான் மீன்கள்லாம் செத்து போய் நதி நாரிற்று, குடிக்க கூட முடியாம மக்கள் வந்து பக்கத்தில் இருக்க கரையில தண்ணீர் தோண்டி குடித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அது இயல்பாக மாறுவதை கண்டு பார்வோனுடைய மனம் கடினப்பட்டு போயிருக்கணும். அதனாலதான் அந்த 8வது வசனம் முதல் வசனத்துல இந்த 2வது வாதையை பற்றி பேசுறப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு ஆண்டவரு. என்னன்னு பாத்தீங்கன்னா 8:2 நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கல்களை தவளைகளால் நான் பாதிப்பேன். அன்பானவர்களே, இந்த வாதையும் நீங்க பாத்தீங்கன்னா முதல் வாதை தண்ணீரிலிருந்து வந்தது, 2வது வாதையும் கொஞ்சம் குறைய தண்ணீரிலிருந்து வந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா அவங்க தெய்வங்களாக நம்பிக்கொண்டிருந்த அநேகம் காரியங்கள் தகர்ந்து போய் கொண்டிருப்பதையும் நம்மால யூகிக்க முடியும். இந்த 2வது வசனத்தை மறுபடியும் பாருங்க, தவளைகளால் பாதிப்பேன். இந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கணும். ஏன்னா இந்த தவளைகளை வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த நதியில ஒரு பெரு வெள்ளம் வருகிறப்போ, அந்த வெள்ளம் நான் சொன்ன ஏற்கனவே எகிப்துல மழை மிக குறைவு. அந்த ஆப்பிரிக்கால இருந்து அந்த புரண்டு வரும்போது அங்கு வருகிற வெள்ளப்பெருக்கின் காரணமாக தான் அது எகிப்து தேசத்துக்குள்ள வருது. பல தடவை வெள்ளங்கள் அதிகமாகிறதும் குறைகிறதும் இருக்குன்னு நம்ம சொன்னோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் வரும்போது சுற்றிலும் இருக்கிற வண்டல் மண்களை கரைத்து கொண்டு வரும்.
நல்லா பாருங்க, வண்டல் மண்களை கரைத்து கொண்டு வந்து விவசாய பகுதிகளில் போடும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த வண்டல் மண்ணோடு தவளைகளும் வரும். தவளை குஞ்சுகள் ஏராளமா வரும். அதை கூட ஒரு ஏஐ வீடியோல சாம் பண்ணியிருக்காப்ல. அந்த இதை கூட நீங்க ஒரு செகண்ட் பார்க்கிறது நல்லது. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நீர் பெருகி வருகிறத பாருங்க. பெருகி வந்து வழியும் போது அந்த மணலோடு சேர்ந்து தவளைகள் வருகிறதும், அந்த கரைகளில இது அந்த முட்டையிட்டு குஞ்சு பொரித்து தவளைகள் ஏராளமாய் பெருகுகிறதும் அவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பார்க்கிற ஒரு காரியம். ஒவ்வொரு வருஷமும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு காரியம். ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, இப்படி பெருகி தவளைகள் வரும்போது அவர்கள் ஆனந்திப்பார்கள், அவர்கள் மகிழ்ந்து போவார்கள். ஏன்னா வண்டல் மண் விவசாயத்திற்கான போதுமான செழிப்பை கொடுக்க உதவுவதின் அடையாளமாக இந்த தவளைகளை அவர்கள் பார்த்தார்கள். இந்த தவளைகள் இப்படி நதிக்கரையில பெருகுவது அவர்களுக்கு அந்த வருஷத்தோட அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. ஸ்கிரீன்ல கூட அதான் போட்டிருக்காங்க. இப்படி பெருகிறது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பெருகுது. அப்போ தவளைகளின் இனப்பெருக்கம் பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் இருந்தாலே மழை பெஞ்சாலே தவளைகள் வருகிறது நம்மள பல பேர் அனுபவமா பார்த்திருக்கலாம். இந்த தவளைகள் இப்படி பெருகுகிறது சுபிட்சத்திற்கு அடையாளம், செழிப்பு அடையாளம்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இந்த தவளையை ஒரு கடவுளின் உருவத்திலே அவர்கள் வழிபட்டார்கள். அந்த கடவுளுக்கு பெயர் ஹெக்கட் அப்படின்னு. நீங்க அந்த படத்தை கூட இப்ப உங்களுக்கு போட்டு காமிக்க போறாங்க. அப்போ இந்த கடவுள் நீங்க ஒரு சித்திர படத்தை பாக்குறீங்க, தவளை முகத்தோடு இருக்கிற கடவுள். இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏஐ வீடியோ நீங்க பாருங்க. அந்த தவளை முகத்தோடு இருக்கிற கடவுள் ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்த்தி வச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த தவளை கடவுளை பணிந்து கொள்றாங்க. ஏன்? இந்த தவளை கடவுள் செழிப்பிற்கு, ஃபெர்டிலிட்டிக்கான ஒரு கடவுள், பிறப்புக்கான ஒரு கடவுள், ரிசரக்ஷனுக்கான ஒரு கடவுள், அதாவது உயிர்த்தெழுதலுக்கான ஒரு கடவுள். இன்னும் சொல்ல போனா நைல் நதியிலிருந்து லைஃப் ஃப்ரம் நைல் என்று சொல்ற மாதிரி நைல் நதியிலிருந்து தங்களுக்கு வாழ்க்கையை தருகிற ஒரு கடவுள் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஹெக்கெட் வந்து தவளை கடவுளா நீங்க இன்னொரு அதோடைய சிற்பத்தை கூட பாக்குறீங்க. இந்த கடவுள் தவளை கடவுளாக இருக்கிறது நிமித்தம் இன்னொரு வினோதமான காரியம் நடந்தது. என்ன? இந்த தவளைகளை யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாணையே இருந்தது. சோ தவளைகள் வந்து ஒதுங்கும், அந்த தவளைகளுக்கு எந்த தீங்கும் யாரும் விளைவிக்க கூடாதுன்னு அரசு ஆணையிட்டு இருந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த 8:2 வசனங்கள்ல பாருங்க. 8:2-4 வசனங்களை பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறாரு இல்லையா? சந்தோஷப்படுறாங்க, பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை சொல்றாரு. 8:3 நீங்க பாருங்க. நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். நதி தண்ணி தவளையை கொண்டு வருது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நதியின் கரைகளில் மாத்திரம் இருக்கிற தவளை, நல்லா பாருங்க, நதிகளின் கரைகளில் மாத்திரம் இருக்கிற தவளை இந்த வாதையில என்ன நடக்குதுன்னா, அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மாப்பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும். ஹைலைட் பண்ணதெல்லாம் பாருங்க. திரளாய் பிறப்பிக்கும், எல்லார் மேலும் வந்து ஏறும். அது ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். அப்போ இந்த இந்த வண்டல் மண் எல்லாம் வந்ததெல்லாம் உண்மை. ஆனா இந்த தவளைகள் வந்து ஏறுகிற காரியம் பெரிய ஒரு விஷயம். ஏன் இதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். தவளைகள் அவங்க ஏன் வந்து அப்படி நினைச்சாங்கன்னா, தவளைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஆம்பிபியன்ஸ் சொல்லுவாங்க.
தவளைகள் நீரிலும் வசிக்கும், நிலத்திலும் வசிக்கும். அதை இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா, இவ்வுலக வாழ்க்கைக்கும் மேல இருக்கிற இன்னொரு வாழ்க்கைக்குமான அடையாளமாக அவர்கள் அதை பார்த்தாங்க. அப்போ இந்த தவளைகள் இப்படி பெருகி கொண்டு இருக்கிறப்போ, கொஞ்சம் இருக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா 8:5 பாருங்க. 8:5 வசனத்துல பாத்தீங்கன்னா, வெறும் நதியிலிருந்து மாத்திரம் இல்லைங்க. நீங்க படங்கள் கூட ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தர் மோசேயின் இடத்தில் ஆரோனை நோக்கி, உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். நீங்க பாத்தீங்கன்னா நதியுடைய போக்குல, நதியோட அலைகள்ல தவளைகள் வர்றது இயல்பு. அவங்க பாக்குறப்ப சந்தோஷம், ஆச்சரியம் எல்லாம் சரிதான். ஆனா இப்ப என்ன பண்றது, அங்க இருக்கு நதிகளில் இருந்து புறப்படுகிற வாய்க்கால்கள் வழியாகவும் அங்கங்கு இருக்கிற குளங்கள் வழியாகவும் எகிப்து தேசத்தின் தவளைகள் வந்து போகிறது இல்ல, வந்து எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா வசனம் 8:6 வசனம் 8:6 பாருங்க. மந்த சொல்றது, அப்படியே ஆரோன் தன் கையில் உள்ள எகிப்தின் தண்ணீர்களின் மேல் நீட்டினான், தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. இந்த வார்த்தை வந்து ஒரு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையா இல்ல. ஆனா என்னன்னா, அந்த தவளைகளுடைய பெருக்கத்துக்கும், தவளைகள் எந்த அளவுக்கு வந்து எகிப்து தேசத்தையே மூடிக்கொண்டது என்று சொல்ற அளவுக்கு இருக்கிறப்போ, அதை உங்களாலையும் என்னாலையும் நிச்சயமா கற்பனை பண்ணி பார்க்க முடியும். இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா, அந்த பார்வோனுடைய அரண்மனையில கூட தவளைகள் நேசமா நிரம்பி இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்ல பாத்தீங்கன்னா, குளத்திலிருந்து வந்த தவளைகள் இருக்கு. இந்த தவளைகள் குதிக்கிறது கூட இப்ப நீங்க பாக்குறீங்க. எல்லா பக்கம் தவளைகள்ன்ட்டு. அப்போ இந்த வார்த்தைகள், மூடிக்கொண்டதுன்ற வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க இல்லையா, எங்கும் தவளை, எதிலும் தவளை, எப்போதும் தவளை, எங்கெங்கு காணினும் தவளைகளடான்னு பாடுற மாதிரி எல்லா பக்கம் தவளைகள் வர்றப்போ, அந்த அதிர்ஷ்டத்தின் சுபிட்சத்தின் அடையாளமா நினைச்ச தவளைகள் இப்போது பிரச்சனையின் அடையாளமாக மாறி போச்சு, தொல்லையின் அடையாளமாக மாறி போச்சு, அவஸ்தையின் அடையாளமாக மாறி போச்சு. எந்த தவளைகளை பார்த்து வருஷந்தோறும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்களோ, மகிழ்ந்து போனாங்களோ, ஆகா கடவுள், கடவுள் நம்ம மேல இறங்கினார், நம்ம மேல இரக்கம் வைத்து நமக்கு பெரிய சுபிட்சத்தை கொடுத்தார்னு சொன்னாங்களோ, அந்த தவளைகள் இப்போது பிரச்சனைக்கான ஒன்றாக மாறினதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பெரிய ஆச்சரியம். இது ஒரு பெரிய பிரச்சனையுடைய உக்கரம் என்னன்னா, இந்த பெருகி கொண்டிருக்கிற தவளைகளை கொல்லக்கூடாதுன்னு அரசு ஆணை இருக்கிறதுனால யாரும் எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமை. இதுல ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு தமாஸ் என்னன்னா, நம்ம மந்திரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த மந்திரவாதிகள் வந்து அவங்க பேர் ஏன்ஸ் எமிரே அப்படின்னு சொல்லி அந்த பெயர்களை கூட நம்ம ஒரு பவுல் குறிப்பிட்டு இருக்கிறத நம்ம ஞாபகப்படுத்துறது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகமா இருக்கலாம். அந்த மந்திரவாதிகளும் முதல்ல எப்படி ஆரோனின் கோல் விழுந்த உடனே அவங்க கோலை போட்டு பாம்புகளாக மாற்றி ஆரோனின் கோல் விழுங்குச்சோ, இல்ல இந்த தண்ணீர் நைல் நதி ரத்தமாக மாறினப்போ அவங்களும் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை ரத்தமாக மாத்தி காட்டினாங்க இல்லையா, அதே மந்திரவாதிகள் இப்ப என்ன பண்றாங்க, அவங்களுடைய மந்திர தந்திரத்துல தவளைகளை வர பண்றாங்க. அந்த ஒரு சித்தரிப்பு தான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஆனா என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற தவளைகள் பத்தாதுன்னு இவங்க தவளைகளை உற்பத்தி பண்ணி பார்வோனுக்கு ஏதோ ஒரு வகையில சமாதானம் பண்ண முயற்சி பண்ணினது வீணாய் போகிறது. பார்வோன் பாத்தீங்கன்னா, இவன் ஒவ்வொரு தடவை பண்றப்போ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல, எரிச்சலோடு கசப்போடு அவன் மௌனமாக போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த தவளைகளை வந்து இன்னொரு முரண்பாடான ஒரு விஷயம் என்னன்னா, எகிப்திய ராணுவம் புகழ்பெற்ற ராணுவம், அவங்க எல்லா வகையிலும் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த ராணுவத்தினால் கூட இந்த தவளைகளின் பெருக்கத்தை ஒன்றும் செய்ய முடியல.
அப்போ அதிர்ஷ்டமான தவளை இன்றைக்கு துரதிர்ஷ்டமான தவளை மயமாக எங்கும் தவளைகளாக, ஒருவேளை நாங்க இப்படி கூட கற்பனை பண்ணி பார்த்தோம், வருகிற தவளைகள் எல்லாமே அமைதியா இருக்க போறது இல்ல. தவளைகள்னாலே அது கொரக்குன்னு கத்துறதான் தெரியும். நமக்கு மழை காலத்துல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற 4-5 தவளைகள் கத்துனாலே நம்மளால தாங்க முடியறது இல்ல. இப்போ ஆயிரக்கணக்கான, நல்லா கற்பனை பண்ணி பாருங்க, அப்பதான் அந்த வாதையோட உச்சம் தெரியும். வீட்டுல தவளை, பெட் மேல தவளை, எங்க பார்த்தாலும் தவளை. அவங்க அந்த ரொட்டி பண்ணுவதற்காக, அப்பம் பண்ணுவதற்காக தரையில தான் ஒரு பெரிய பாத்திரத்தை புதைச்சிருப்பாங்களாம். அந்த பாத்திரங்களுக்குள்ள எல்லாம் தவளை. அப்போ அவங்க தடுமாறி என்ன பெய்யறது என்ன செய்யறதுன்னு குழம்பி போய் அனைவரும் தவித்துக் கொண்டிருக்கும் போது முதல் தடவையாக பார்வோன் பேச ஆரம்பிக்கிறான். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 8:8 பாத்தீங்கன்னா அவன் பார்வோன் என்ன பண்றான், மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன். ஹைலைட் பண்ண காரியத்தை பாருங்க. பார்வன் சொல்ற படங்களையும் நீங்க பாக்குறீங்க. என்னையும் என் ஜனங்கள், ஏன்னா ராணுவத்தினால ஒண்ணும் பண்ண முடியாது, மற்ற யாருனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? தவளைகள் குவிந்து கொண்டிருக்கிறது, தண்ணீரிலும் சரி நிலத்திலும் சரி குவிந்து கொண்டிருக்கிற தவளைகளை, அவனுடைய வார்த்தை பாருங்க, அந்த தவளைகள், எந்த தவளைகள்? எங்கும் எங்கெங்கு பார்க்கணும் இருக்கிற தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த ஹைலைட் பண்ணதெல்லாம் நீங்க கவனிக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா முதல் தடவையா உங்க கடவுளை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்ளுங்கன்னு கேட்கிற பார்வோன்னு நீங்க பார்க்கிறோம். அதுக்கு அவன் பதிலா என்ன சொல்றான், நீங்க அப்படி வேண்டிட்டீங்கன்னா கர்த்தரை பலியிடும்படி ஜனங்களை நான் போக விடுவேன் அப்படின்னு சொல்ற பார்க்கிறோம். சோ பார்வோன், அந்த மிக இறுக்கமாய் இருந்த பார்வோன் கொஞ்சமா தளர்ந்து, இந்த தவளைகளின் நிமித்தம் பயந்து போய், பதறி போய், அவனே மோசேயும் ஆரோனையும் கூப்பிடுகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ மோசே அதற்கு பதில் சொல்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அப்பொழுது மோசே தவளைகள், நல்லா கவனிங்க, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் வீட்டிலும் மற்ற இடத்திலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக அப்படின்னு சொல்றான். அப்போ அதற்கு பார்வோன் சொல்ற ஒரு பதில் பாருங்க, நாளைக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப நாளைக்குங்கிறப்போ அவன் மனதில் இருக்கிற பயமும் ஒரு நிச்சயமற்ற தன்மையும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவன் என்னைக்கு நாளைக்குன்னு சொன்னானோ, இதற்கு பின்பு நீங்க ஒருவேளை எல்லா வாதைகளிலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் கழித்து தான் வரும். அந்த நாளைக்கு நிரந்தரமாக மற்ற வாதைகளிலும் வருகிறத பார்க்கிறோம். அப்போ அப்போ அவன் ஒரு காரியத்தை மோசே அழகா சொல்றாரு, நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று. நீங்க இதுல ஹைலைட் பண்ணத பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த படம் கூட ரொம்ப அழகா இருக்கு. கீழே இருக்க தவளைகள் எல்லாம் அவனை பார்த்துட்டு இருக்குது. மோசே கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நம்ம தமிழ் பதிப்பில் இருந்தாலும் இன்னொரு பதிப்புல என்ன சொல்றதுன்னா, கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டான், உரத்த சத்தமாக கூப்பிட்டான். He shouted at the Lord. ஷவுட்டட்னா நல்ல ஒரு கெஞ்சர குரல் தான், அதிகாரம் இதுல இல்ல. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. அப்போ சொன்னதுக்கு அப்புறம் அவன் அடுத்த வார்த்தை பாருங்க, தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் நீங்கி நதியில் மாத்திரம் இருக்கும் அப்படின்றான். அப்போ தவளைகள் தண்ணீருக்குள்ள மாத்திரம்தான் இருக்கும்னா, பூமியிலும் நிலத்திலும் சுற்றி இருந்த தவளைகள் என்னாச்சு? அது நீங்க பாத்தீங்கன்னா தவளைகள் செத்து, 13வது வசனம், செத்து போயிற்று, அவற்றை குவியல் குவியலாக சேர்த்தார்கள், அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. அப்போ தவளைகள் இதுல இருக்கு.
இது எதற்கான ஒரு இதுன்னு கேட்டா, ஏதோ இது தண்ணியில வந்து தண்ணியில போகக்கூடிய காரியம் இல்ல. அவைகள் மெய்யாகவே பூமியில் இருந்த தவளைகள். அந்த தவளைகள் என்று எல்லாரும் அறியும்படிக்கு வந்த தவளை மாயமா போகல. அது அந்த ஆண்டவருடைய ஆணையினால மடிஞ்சு போனது. மடிஞ்சு போனது எல்லாத்தையும் குவியல் குவியலாக சேர்த்து குவிச்சு வைக்கிறாங்க. பூமி எங்கும் நாற்றம் எடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அன்பார்ந்த இந்த இடத்துல வந்து ஒரு காரியத்தை வந்து நம்ம சொல்லணும்னு நினைக்குது. இந்த வாதைக்கான காரணங்கள், காரியங்களை பத்தி நம்ம யோசிக்கிறப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வருது. நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம தொழிலையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, பல காரியங்களை நாம் அதிர்ஷ்டமாக நினைக்கிறோம். இது வந்து விசுவாசிகளுக்கும் சேரும். பல விசுவாசிகள் அப்படி இருக்கிறத பார்த்திருக்கேன். எங்க வீட்டுல இந்த காரியம் தாங்க, நான் இந்த இடத்துல ஆரம்பிச்சேன் பிசினஸ. இந்த இடம் வந்து இடத்தோட ராசி. ஹalleluya. இடத்தோட ராசி அதிகம், அவங்க முகத்தோட ராசி அதிகம், இவங்கள வைக்கிற ராசி அதிகம்னு சொல்லி தேவனுடைய கிருபையை நம்பாத படிக்கு வேறு ஒரு காரியத்திற்கு அந்த மகிமையை கொடுக்கிற நிகழ்வுகளை நம்ம இன்னும் நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அல்ல அல்ல, அந்த எதை அதிர்ஷ்டம் நினைச்சோமோ அந்த அதிர்ஷ்டங்கள் அவஸ்தைகளாக மாறுவதற்கு ஏகப்பட்ட சாத்தியங்கள் உண்டு. நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து கடவுளை தவிர, தேவனை தவிர வேறு எவருக்கும் முதலிடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம்னா ஒருவேளை நாம் அந்த இரண்டாம் வாதைக்காரர்களை போல எதை பெருசா நினைச்சோமோ அதையே வெறுக்க தொடங்கி விடுகிற காலத்தை ஆண்டவர் நிச்சயமா வச்சிருப்பார். அதனால தேவனுக்குரிய இடம் எப்போதுமே தேவனுக்கு மாத்திரம்தான் இருக்கணும். நம்ம வேறு சில காரியங்கள், அந்த அதிர்ஷ்டம், லக்கு, முகராசி, அந்த ராசி, இந்த ராசின்னு சொல்லி பலவிதமாய் மனுஷன் கண்டுபிடித்த காரணங்களை வைத்துக்கொண்டு நம்முடைய சுபிட்சத்துக்கும் நம்முடைய முன்னேற்றத்திற்கும் நம்ம உப காரணமா கடவுள் தான், ஆனாலும் இந்த ராசி உண்டு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் ஜமாளிக்கிற ஒரு காரியம் மிக மிக அபத்தமான ஒரு காரியம். அதை நாம் தவிர்ப்பது மிக மிக நல்லது. அப்போ அந்த தவளை நாற்றமெல்லாம் எடுத்துருச்சு. எடுத்ததை வந்து குவிச்சுட்டாங்க. அகன்று போய் தவளை எல்லாத்தையும் ரிமூவ் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, அகற்றி விட்டாங்க. பிறகு நீங்க இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கு. 15வது வசனம், இலகு உண்டாயிற்றென்று கண்டபோதோ பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். எல்லாம் பாதை போயிருச்சு. முதல்ல எப்படி தண்ணி சரியா நைல் நதி சரியா போச்சோ அதே மாதிரி நைல் நதியிலிருந்து வந்த இந்த தவளை பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே, பிரச்சனை முடிந்தவுடன் பார்வோன், அதாவது இந்த விக்ரமாதித்தன் கதையை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பதில் சொல்லி முடிச்ச உடனே வேதாளம் மறுபடி போய் மரத்துல ஏறிக்கிற மாதிரி, இங்க கொஞ்சம் குறைய ஒரு உதாரணம் தான். மறுபடி பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி, அவன் என்ன வார்த்தை சொன்னா, அது சரியானதுக்கு அப்புறம் ஜனங்களை போக விடுவேன் சொன்னதை மறந்து போனவனாய் என்ன பண்ணிட்டான், பழையபடி தன் வாழ்க்கைக்கு திரும்பினான். அப்போதுதான் 3வது வாதையை கடவுள் அனுப்புகிறார். நீங்க அந்த இதை நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வாதை நீங்க ஸ்கிரீன்ல கூட போடுறாங்க. இந்த வாதையில கர்த்தர் மோசேயின் இடத்தில் ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி, ஆண்டவர் பேசுறப்ப கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போகும் என்று சொல் என்றார். யாத்திராகமம் 8:16. நீங்க அந்த வீடியோல கூட நீங்க அந்த ஒரு சீனை பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோல ஓங்கி அடிக்கிறப்போ அந்த எழும்புகிற புழுதி, இந்த வீடியோ தான் சொன்னேன். எழும்புகிற புழுதி மண்ணில் அடிச்சா புழுதி வந்து 100 புழுதி, 50, 1000 புழுதி, 10,000 புழுதி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? புழுதி எங்கும் பரவும். அந்த புழுதி எல்லாம் பேன்களாக போயிற்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயத்துல ஒரு 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 தெளிவு நம்ம பார்த்தது, தெளிவு புரிஞ்சுக்கிறது நல்லது. நம்ம தமிழ் பதிப்புல பேன்கள் அப்படின்னு போட்டிருக்கிறது மூல மொழியில கின்னிம் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த கின்னிம் என்ற வார்த்தைக்கு என்ன என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, வெறும் பேன் இல்லைங்க. அதுல 3 விஷயமான
பூச்சிகள் அடங்கும். ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. அந்த கின்னிம் கிண்ணம் அப்படின்னு அது ப்ரொனன்சியேஷன் வந்து நீங்க பாத்துக்கலாம் உங்க விருப்பப்படி. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்ஸ். பல பேர் என்கிட்ட கேட்பாங்க, இந்த ஈ எப்பயா உலகத்துல உருவாச்சுன்னு. அதுக்கான பதில் இதோ இங்க இருக்கு. ஈக்கள் வந்தது, பேன்கள் வந்தது, தெள்ளுப்பூச்சிங்க வந்தது, மஸ்கிட்டோஸ் கொசு வந்தது, இந்த உண்ணி பூச்சிகள் வந்தது. இத்தனை பூச்சிகளும் வந்தது. நமக்கு இந்த மழை கால இந்த தண்ணி தேங்கி இருக்கிறப்போ வீட்டு பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் கொசு வந்தாலே கொசு போடுகிற சத்தம், அந்த வை வை சத்தமும் நம்மளால சகிச்சுக்க முடியாததா இருக்கு. இந்த விதவிதமான பூச்சிகள் பத்தின படங்களை கூட இவங்க அங்க எடுத்திருக்க, நீங்க அதை பாக்குறீங்க. பேனுடைய படம், ஈயோட படம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆண்டவருடைய முதலாவது வாதை எந்த உயிருக்கும் ஆபத்தை தராத, அதாவது நேரடியாக ஆபத்து தராம அவங்களுடைய பொருளாதாரத்திற்கான ஒரு பொருளாதாரம் உடைவதற்கான ஒரு எச்சரிக்கை மாத்திரம் கொடுத்துச்சு. ரெண்டாவது வாதை இன்னும் கொஞ்சம் தீவிரம். ரெண்டும் நீரிலிருந்து வந்த வாதைகள். அந்த வாதை வந்து என்னால் எல்லாம் முடியும்னு ஆண்டவர் காண்பிக்கிறதை போல சொன்ன காரியம். ஆனா இந்த மூன்றாவது வாதை மனிதர்களுக்கு பெரும் அவஸ்தையை கொடுத்த ஒரு வாதை. இது என்னன்னா, இந்த வாதைகளுக்கும் அந்த ராணுவத்தில் இருக்கிறவங்க எதையுமே செய்ய முடியாமல் போனது. இப்படி கொசுவும் ஈயும் பேன்களுடைய இந்த 4 பூச்சிகளுடைய அனுபவங்கள் நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து என்னன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனா மக்களை ஒவ்வொரு வழியில எரிச்சல் ஊட்டுகிற ஒரு காரியமா இருக்கு. அந்த ஈய பார்த்து குதிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, சாப்பிடுறப்போ ஈ வந்து ஒரு டீல விழுந்துருச்சுன்னா என் ஒய்ஃப் அந்த டீவே தூக்கி எறிஞ்சிருவாங்க. சாப்பாட்டுல விழுந்துச்சுன்னா அந்த சாப்பாடையே தூக்கி போடுற மக்கள் இருக்காங்க. ஈ வந்து அருவருப்பான ஒரு காரியம். அந்த ஈ வந்து மொச்சாலே மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சங்கடம், எரிச்சல், அது வந்து நம்ம லைஃபுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா நம்முடைய மனதிற்கு அது அருவருப்பின் காரியம். அதே விதமா இந்த பேன் எடுத்துக்கங்க. இந்த பேன் தலையில வந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் படுற அவஸ்தை, அது தலையில மாத்திரம் இல்ல, உடம்புல ஊறினாலே அது ஒரு பெரிய காரியம். அதே விதமாதான் எப்படி அடிச்சாலும் சாகாத தெள்ளுப்பூச்சி. இந்த தெள்ளுப்பூச்சியோட படுற பாடுகள் வந்து அந்த மழை காலத்துல, அந்த குளிர்காலத்துல, இந்த கம்பளிக்குள்ள இதுக்குள்ள பூச்சினா அந்த தெள்ளுப்பூச்சி பண்ற கொடுமை வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்த விட நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் இந்த கொசு. இந்த கொசு தொல்லை வந்து பெரிய பெரிய அரசாங்கத்தையே பிடிச்சு ஆட்டுற ஒரு கொசு. அந்த காலத்துல ஒருவேளை ஸ்மோக் போடுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது என்ன ஒரு விஷயம்னா, இப்படி வந்தது நீங்க இந்த ஒரு படத்துல பாக்குறீங்க. ஒரு பெரும் திரளான மேகத்தை போல இந்த பூச்சிகள் வருது. இந்த பூச்சிகள் வந்து அங்க இருக்கிற எகிப்து ஜனங்கள் எல்லார் மேலையும் அது பரவி கடிச்சு அவங்கள வந்து உண்டு இல்லைன்னு பண்ணக்கூடிய ஒரு அவஸ்தைய நீங்க மனசுல கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா தான் அந்த 3ஆம் வாதையுடைய விஸ்தீரணம் தெரியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம் வேடிக்கையா நடக்குது. முதல் 3 காரியங்கள் அந்த மந்திரவாதிகள் இருந்தாங்க இல்லையா, அந்த மந்திரவாதிகள் இப்பவும் வராங்க. முதல்ல ஆரோன் கோலை போட்டப்போ இவங்க கோலை போட்டு இவங்க கோல் பாம்பா மாறி ஆரோனுடைய வலு சர்ப்பம் முழுங்கினது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நைல் நதி ரத்தமா மாறினப்போ அந்த இவங்களும் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதை ரத்தமா மாத்தின கதை நமக்கு தெரியும். 3வது தவளையினால அவதிப்பட்டு இருக்கப்போ இவங்களும் இவங்க பங்குக்கு 3 தவளையை எடுத்து கொடுத்து 3 தவளையை உருவாக்கி கொடுத்து பார்வோனுடைய எரிச்சலை சம்பாதிச்சு கொண்டது நமக்கு தெரியும். ஆனாலும் என்னன்னா, அவர்கள் பார்வோனிடம் தங்களுக்கு சமாதானப்படுத்துவது மாதிரி, இல்ல இது ஏதோ ஒரு காரியம் தான், எங்களுக்கும் இந்த வித்தையெல்லாம் தெரியும் காண்பிக்கிற மாதிரி அவர்கள் பண்ணுகிற பலவீனமான முயற்சிகள் பார்வோனை வாயடிக்கிறதை விட எரிச்சல் அடைய வைத்ததுன்னு சொல்றான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பதிலுமே சொல்றது இல்லை.
அவங்க பண்ண உடனே இது எப்படி ராஜாவேன்னு கேட்டா அவங்க எதுவுமே சொல்லாதபடி ஒவ்வொரு தலைமையும் அவன் விரைப்போடு நகர்ந்து போகிறான். இல்லை அவங்கள சீன்ல அவங்கள வந்து ஒரு பொருட்டே படுத்துறது இல்லை. இப்போ இவங்க இந்த பூச்சிக்கும் முயற்சி பண்றாங்க. இந்த என்ன ஈக்கு முயற்சி பண்ணாங்களா, கொசுவுக்கா, இல்ல தெள்ளுப்பூச்சிக்கா, அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களால் ஒரு ஈய கூட உருவாக்க முடியாம போச்சு, ஒரு கொசுவை கூட உருவாக்க முடியாம போச்சு, ஒரு பேனை கூட உருவாக்க முடியாம போச்சு, ஒரு கடிக்கிற எந்த ஒரு பறக்கிற சத்தம் போடுற எந்த பூச்சியை கூட உருவாக்க கூடாமல் போயிற்று. ஸ்கிரீன்ல பாருங்க, அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அவர்களால் கூடாமல் போயிற்று. கூடாமல் போன உடனே அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, இது தேவனுடைய விரல் அப்படின்னு. இப்பதான் அந்த மந்திரவாதிகளும் தங்களோட தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். என்ன சொல்றாங்க? இது தேவனுடைய விரல், இது ஆண்டவர் கை போடுறாரப்பா, நானும் நீங்களும் ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க அந்த படத்துல நீங்க பார்க்கலாம், கீழே கீழேயும் அங்க பூச்சிகள் செத்து கிடக்குது. இவங்க வந்து அவன் சொல்ற வார்த்தை, திஸ் இஸ் த ஃபிங்கர் ஆஃப் காட். தேவனுக்கு முன்பாக யார் நிற்க முடியும், தேவனுடைய காரியத்திற்கு முன்பாக எவர் நிற்க முடியும்னு சொல்ற மாதிரி இது தேவனுடைய விரல் என்று சொன்னாங்க. ஆனா பார்வோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் ஒரு வகையில சொன்ன போனா தேவனுடைய கரம்னு அவங்க சொன்னத அவன் பாத்தீங்கன்னா, அந்த கடைசி வசனத்தை நீங்க பாக்குறீங்க, அவர்களுக்கு அவன் செவி கொடுக்காமல் போனான். அவ்வளவு அவங்க சொல்றாங்க. செவி கொடுக்காம போனாலும் அவனுக்கு வந்து செவி கொடுக்காமல் போனாலும் அவன் கலங்கி பயந்து போயிருக்க வேண்டும். இப்ப பார்த்தா இன்னொரு காரியமும் இதுல நடக்குது. என்னன்னா, எகிப்து பார்வோன் இருக்கிற அரண்மனை எல்லாத்திலுமே இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பூச்சிகளுக்கும் ஒரு கடவுள் உண்டு. அந்த கடவுளுக்கு வந்து காட் ஆஃப் எர்த்ன்னு பேர். அதுக்கு வந்து கெப் அப்படின்ற பேர் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா இது மண்ணிலிருந்து இந்த பூச்சிகள் வருவதனால ஒருவேளை இந்த தவளை அழுகி நாத்தம் இடத்துல ஈயோ கொசு இதெல்லாம் வந்திருக்கலாம். அந்த கடவுளுக்கு கெப், ஜிஇபின்னு பேர். இந்த படத்தை கூட பாத்தீங்கன்னா, அது கீழே இருக்கிறது பூமின்னு நீங்க பார்க்கலாம். ஏன்னா மரம் இருக்கு, வயல் இருக்கு, இது இருக்கு, மேல இருக்கிற மரங்கள் செடிகள்லாம் இருக்கு. இந்த கடவுளுக்கு கெப்ன்னு பேர். அப்போ இந்த மந்திரவாதிகள் யாரிடம் கேட்டிருக்க கூடும், யார வந்து அவங்க ப்ளீஸ் பண்ணி பூச்சிகளை வர வைக்க முயற்சி பண்ணியிருந்திருக்கணும், இந்த கெப் கடவுளை. ஆனா கெப் கடவுள் இந்த இடத்தை விட்டு காணாமையே போயிட்டாரு. அவருக்கு பதிலே இல்லை. அப்போ இதற்கெல்லாம் காரணமான கடவுள் என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த கெப் கடவுள் ஒன்றுமற்றவராய் எதையும் செய்ய முடியாத இயலாமையிலே அவர் வந்து காணாமையே போயிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு. அது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். மோசே சொல்றப்போ மந்திரவாதியின் விரல்னு சொல்றாங்க. அப்போது அப்படியே அமைதி ஆயிடுறான். அமைதி ஆனதுக்கு அப்புறம் அந்த கெப் கடவுளை பத்தி நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சலிச்சு போயிடுறான். ஒரு காரியம் என்னன்னா, மறுபடி அவன் தன் மனதை, நீங்க வசனத்துல பாக்குறீங்க, இருதயம் கடினப்பட்டது, அவன் அவர்களுக்கு செவி கொடாமல் போனான்ட்டு இருக்கிறான். அப்போ இன்னும் 2-3 நாள்ல இந்த கொசு இதெல்லாம் பறந்து போன உடனே அவன் என்ன யோசனை பண்ணிருப்பான், ஓ இது ஒரு நாள் தற்செயலா வந்த ஒரு காரியம், ஒருவேளை மோசே யாருன்னு சொன்னதுனால வந்ததில்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் கூட அவனுக்கு வந்திருக்கும். அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா மறுபடி 4வது வாதையை கடவுள் அனுப்புகிறார். 20வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அதிகாலமே மறுபடியும் நம்ம பார்க்கணும். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கிங்கிறது திரும்ப திரும்ப வர்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வழக்கம் போல பார்வோன் நதிக்கு இது போடுறதுக்காக வராரு. இந்த படத்தை நீங்க பாக்குறீங்க, கர்த்தர் மோசேயை நோக்கின்னு. இவர் பார்வோன் நதி சரியாயிடுச்சு இல்லையா, மறுபடியும் நதிக்கு வழிபாடு பண்ண பார்வோன் கரைக்கு வருகிறாரு. வர்றப்போ அவனுக்கு முன்பாக நின்று மறுபடியும் அவன் ஒரு வார்த்தை சொல்றான். நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப எனக்கு போன தடவை சொன்ன அதே வார்த்தையை சொல்றாரு, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரரின் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன்.
எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். அது மாத்திரம் இல்லை, இப்ப இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்று அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் அவர் முதலே ஒரு தடவை தவளை கேட்கிறப்ப நாளைக்குன்னு சொல்றாரு இல்லையா, நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று ஒரு இது இருக்கு. அன்பானவர்களே, ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அப்படின்னு சொல்லி நேரம் குறிக்கிற காரியம் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை சொல்லுகிற ஒரு காரியம். ஏன்னா நேரத்தை குறிப்பதும் நேரத்தை நியமிப்பதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் காலச்சக்கரத்தை தன் கரத்தில் வைத்திருக்கிறவரா இருக்கிறார். அவர் சொல்லுகிற நேரத்துல நடக்கும். அவர் சொல்லுகிற நேரத்துல சகலமும் உண்டாகும். அப்போ நாளைக்குன்னு சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, இன்னொரு காரியம் இருக்கு. நாளைக்கு அவர் நடப்பதை அவர் நடக்க போவதை அவர் அறிந்திருக்கிறார் மாத்திரம் இல்ல, இதை சொன்ன இரவு பார்வோனுக்கு மிக பயங்கரமான இரவாக இருந்திருக்கணும். ஏன்னா இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் யோசிச்சிருக்கணும், போன தடவை இப்படி சொன்னா நம்ம வீட்டுல எல்லாம் பேனு, தெள்ளுப்பூச்சி, ஈ, கொசு எல்லாம் வந்து நம்மள துவம்சம் பண்ணிடுச்சு. ஒருவேளை நாளைக்கு உண்டாகுன்னு சொல்றாங்களே, நாளைக்கு ஒருவேளை இந்த பிரச்சனைகள் வந்தா நம்ம என்ன பண்றது? இதுவும் இந்த கொசு தொல்லை, இந்த தொல்லையே தாங்க முடியலையே, இனி வண்டுகள்னு சொல்றப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு திகைப்பும் இதா இருந்திருக்கலாம். இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நாலாம் வாதையில வண்டுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை தமிழ் பதிப்புல இருந்தாலும் இதற்கு என்ன அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா, பல பதிப்புல பல விதமா இருக்கு. இந்த படத்தை நல்லா உத்து பாருங்க. இது வந்து கருப்பு புள்ளிகள் இருக்கிற ஒரு காரியம் இல்ல. இதற்கு வந்து நீங்க பல பதிப்புகள்ல பல இருக்கு. டென்ஸ் ஸ்வார்ம் ஆஃப் ஃப்ளைஸ், திக் ஸ்வார்ம் ஆஃப் ஃப்ளைஸ், கிரேவியஸ் ஸ்வார்ம் ஆஃப் ஃப்ளைஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு பதிப்பும் ஒவ்வொரு விதமா தோணுது. ஒரு மேகத்தை போல இந்த வண்டுகள் வருது. நல்லா படத்தை பார்த்தீங்கன்னா அதோடைய பயங்கரம் புரியும். அது அப்படியே ஒரு மேகம் வந்து நிழலிடுகிறத போல, மேகம் வந்து எங்கும் பரகுகிறத போல ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, உன் ஜனங்கள் உன்மேலும், உன் ஊழியக்காரர் மேலும், உன் ஜனங்கள் மேலும், உன் வீடுகளின் மேலும் சகலவித பலவித வித்தியாசமான வண்டுகளை அனுப்புவேன். தேசம் அந்த வண்டுகளால் நிறையும். அதுல இன்னொரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வண்டுகளினால் 24ஆம் வசனத்துல அப்படியே நடக்குது. நீங்க 24ஆம் வசனத்துடைய முதல் வார்த்தையை பாருங்க. அப்படியே கர்த்தர் செய்தார், அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள். அப்போ அதுக்கு மூல மொழியில சொல்லக்கூடிய வார்த்தை ஆரோப் அப்படின்னு, நீங்க ஸ்கிரீன்ல போடுறத பார்க்கலாம். ஆரோப் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். அதை தான் தமிழ்ல நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க ஆரோப் அப்படின்னு. அதை தான் வண்டு ஜாதிகள்னு சொல்லி தமிழ்ல வந்து ரொம்ப சுலபமா போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஆரோப் அப்படின்றதுக்கு வந்து என்னென்ன வண்டுகள் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது இப்ப ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. முதல்ல வந்து ஸ்டேபிள் ஃபிளைஸ். இதுக்கு தமிழ் படத்துல இங்கிலீஷ்லயே போட்டிருக்கோம். அந்த படத்தை நீங்க பார்த்திருக்கீங்க, ஸ்டேபிள் ஃபிளைஸ். ரெண்டாவது வந்து போடுங்க வரிசையா, ஹார்ஸ் ஃபிளைஸ். இது ஒரு விதமான பூச்சி. மூணாவது வந்து டீர். இது தாவி தாவி ஓடக்கூடிய, மான் போல ஓடக்கூடிய டீர் ஃபிளைஸ். அதோடைய அந்த ரெக்கைகள், இந்த காரியங்களை நீங்க வந்து ஒருவேளை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பூச்சிக்கும் என்ன சாண்ட் ஃபிளைஸ் அப்படின்னு ஒண்ணு பாக்குறோம். இனி அடுத்தது பார்த்தா பைட்டிங் மெட்ஜஸ் பேரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, சகல விதமான குளவி, கொடுகு என்னென்னலாம் கடிக்குதோ அப்படியான பூச்சிகள். இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, 3வது வாதையும் நிலத்திலிருந்து வந்தது, 4வது வாதையும் நிலத்திலிருந்து வர்றது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மனிதர் படுகிற அவஸ்தை, மனிதருக்கு படுகிற சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிறத பாக்குறோம். இந்த பூச்சிகளோட சிறப்பு என்னன்னா, இது ஈ மாதிரி மொச்சிட்டு விரட்டினா ஓடி போகாது. கொசு கொஞ்சம் கடிச்சது இல்லையா, இந்த அத்தனை பூச்சிகளும் மனுஷரை பயங்கரமாக துன்புறுத்த வல்லவை, உடம்புல புண்களை ஏற்படுத்துகிறவை, உடம்புல காயங்களை ஏற்படுத்துகிறவை.
இதுல பலது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு ஆம்பிளிஃபைட் பைபிள்ல வந்து இதை பத்தி ஒரு காரியம் போட்டிருக்கு. அது என்னன்னா, அந்த ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு பூச்சிகள். உலகத்துல எத்தனை பூச்சிகள் இருக்குன்னு இப்பதான் நமக்கு தெரியுது. அத்தனை இது ரத்தத்தை குடிக்கிற பூச்சிகள், விரலில் அதாவது அரிப்பை ஏற்படுத்துகிற பூச்சிகள், ரத்தத்தை குடித்து காயத்தை ஏற்படுத்தி நோய்களை உருவாக்குகிற பூச்சிகள், வண்டுகள். இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. இது வந்து ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் பிரச்சனைகளை இத்தனை நாள் மனுஷனுடைய சரீரத்தை நேரடியாக மற்ற 3 வாதையும் தொடல. ஆனா இப்போ இந்த 4வது வாதை ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்தையும் பாதிக்கிற வாதையாக இருக்குது. அந்த நீங்க அந்த பலவிதமான டிராகன் ஃபிளைஸ், ஹார்ஸ் ஃபிளைஸ், டீர் ஃபிளைஸ், சாண்ட் ஃபிளைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சாண்ட் ஃபிளைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பில் அரிப்பையும் புண்களையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த பூச்சிகள். இன்னும் சொல்ல போறாங்க, குட்டி குட்டி அனிமல்ஸ் கூட இருக்குன்னு சொல்லி ஒரு சில மொழிபெயர்ப்புகளும் ஒரு சில கமெண்ட்ரியும் சொல்றாங்க. அப்ப என்னன்னா, இத்தனை பூச்சிகளையும் எந்த இராணுவமும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இவன் எதெல்லாம் பலம் நினைச்சிட்டு இருந்தானோ அந்த பலங்கள் வந்து பலவீனங்களாய் போனதை தவிர்த்து எந்தவித காரியத்தையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. அதுதான் இந்த இந்த வாதையில் இருக்கிற ஒரு கொடூரம், ஒரு பயங்கரம். இந்த வாதைகளுக்கெல்லாம் ஒரு கடவுள் உண்டு. நம்ம அதுல பார்த்தோம் இல்லையா, கெப்னு ஒரு கடவுள். இங்க வந்து என்னன்னா கெப்ரி அப்படின்னு ஒரு கடவுள் தான் இந்த மாதிரியான இதுக்கு சொல்றாங்க. அந்த கெப்ரியோட படத்தை கூட இப்ப உங்களுக்கு அவங்க போட்டு காமிப்பாங்க. நம்ம அது ஏற்கனவே இந்த வீடியோல பாக்குறப்போ ஒரு படத்தை நீங்க பாத்தீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கையில வரக்கூடிய அரிப்புகள், கையில இந்த கையெல்லாம் வீங்கி இருக்கு பாருங்க, அந்த படத்தை பாக்குறாங்க. இந்த பீட்டில்ஸ் சொல்லுவாங்க, சாக்ரட் பீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் ஸ்காப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க படத்துல பாக்குறீங்க இல்லைங்களா, பெரிய பெரிய வண்டு இருக்கிறது. இது என்ன இதுன்னு கேட்டா, இந்த வண்டு சூரியனை இந்த வானத்துல மேற்கு கீழவும் உருட்டிட்டு போறது இந்த வண்டு தான் அப்படின்னு நம்பினாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல கூட இருக்கும், அந்த சூரியனுக்கு அடையாளமாக அது காலையிலிருந்து சாயங்காலம் போகிறப்போ அந்த வண்டு தான் தள்ளிட்டு போகுதுன்னு அவங்க நம்பினாங்க. அது ஒரு வேடிக்கையானதுதான். அப்ப சூரிய கடவுளுக்கும் இதுக்கும் தொடர்பான இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல எகிப்திய படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பீட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீட்டில்ஸ், இந்த ஸ்கார்பன், இந்த ஸ்காப், SCARB அப்படின்னு அதுக்கு அந்த பீட்டில் பேரு. இதை வந்து எந்த அளவுக்கு வச்சேன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மோஸ்ட் சாக்ரட், ரொம்ப புனிதமான ஒரு வண்டு அப்படின்னு அவங்க வணங்கிட்டு வந்தாங்க. பல நீங்க எகிப்திய படங்கள், சித்திரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டின் படங்கள், மம்மின்னு ஒரு படம் கூட வந்துச்சு. அந்த மம்மின்ற படத்துல கூட இந்த வண்டுகள் அந்த பிரமிடு, அந்த கல்லறையிலிருந்து புறப்படுகிற ஒரு சென்டிமெண்ட்டை வச்சிருப்பாங்க. அப்போ இவர்கள் கடவுள், இந்த கெப்ரின்ற ஒரு கடவுள், அதுக்கான படத்தை கூட நீங்க முதல் அந்த இதுல பார்த்திருப்பீங்க. அந்த கெப்ரியை நோக்கி எல்லாம் அந்த ஏற்கனவே அந்த மந்திரவாதிகள் போன தடவையே போயிட்டாங்க. ஆனா இந்த தடவை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, அந்த கடவுளோட பெயர் KEPHI, கெப்ரின்னு பேர். இந்த கடவுள் வந்து சுபிட்சத்துக்கும் வாழ்க்கைக்கும் மக்களுடைய நன்மைக்குமான ஒரு அடையாளம், மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு அடையாளம், மக்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை கொண்டு வருவதற்கான அடையாளம். அதோடைய உருவங்களை, சித்திரங்களை நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பல படங்கள் இருக்கு. அந்த தலையை நீங்க பார்த்தீங்கன்னா எந்த மிருகம் இருக்கோ, எந்த அனிமல் இருக்கோ அதோடைய தலையை அவர்கள் வைத்திருக்கிறது பார்ப்போம். ஹெய்ட்டிக்கு வந்து தவளை தலை இருக்கிற மாதிரி இதற்கு வந்து ஒரு பூச்சி தலை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது ஏற்படுத்துற பாதிப்பும் பார்க்கிறோம். அப்போ இந்த பாதைகள் நோயை பரப்பி, காயங்களை ஏற்படுத்தி, வீக்கங்களை ஏற்படுத்தி, வாழ்க்கையே அவஸ்தன்றபடி ஏற்படுத்துகிற ஒரு காரியம். அப்போ எதை அவர்கள் புனித பூச்சியா நினைச்சாங்களோ, மோஸ்ட் சாக்ரட் இன்செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அந்த சாக்ரட் இன்செக்டுக்கான கடவுள் கெப்பீரியே இப்ப வலுவிழந்து, ஒளியிழந்து, சூரிய கடவுள் தான், சூரிய கடவுளுடைய ஒரு பகுதி தான். ஆனா ஒளி இழந்து எந்த விதமும் செய்ய முடியாம மக்களை இம்சிக்கிற ஒரு அவஸ்தையை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பார்வோன் கலங்கி போறான். ஐயையோ, நம்ம நாளுக்கு நாள் வர்ற வாதைகள் முதல் வாதையை விட மோசமா போயிட்டு இருக்கிறேன்ற ஒரு பயம் அவனுக்குள் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறப்போ,
நீங்க முதலையும் பார்க்கலாம், 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்தேன்னு சொன்னா இல்லையா, மறுபடியும் அதே வசனம் 8:25 ரிப்பீட் ஆகிறத பார்க்கிறோம். என்ன, பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, மறுபடியும் பாருங்க 8:25 வந்து 8:8 அதே வசனம். இப்ப என்ன சொல்றான், ஏற்கனவே அவங்க சொன்னது மறக்கல, மனசுக்குள்ள இருந்தது, ஆனா அதை விட்டு கொடுக்க விரும்பல. அவனுடைய சுயம் அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க சம்மதிக்கல. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, உங்கள் தேவனுக்கு தேசத்திலே பலியிடுங்கள்னு சொல்றான். இப்போ அடுத்த பேரத்துல அடுத்த காட்சி சொல்றான், நான் உங்களை, நீ தூரமாலாம் போய் பலியிட வேண்டாம், உங்கள் தேவனுக்கு இந்த தேசத்தில் தானே பலியிடுங்கள் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுகிற, பார்கெயின் பண்ணுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆனா மோசே அதற்கு என்ன சொல்றாரு, இல்லை இல்லை, அப்படி செய்யத்தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் அவர்கள் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா. அப்படின்னு என்னன்னு கேட்டா, நமக்கு தெரியும், சர்வாங்க தகனம் பலிங்கிறப்ப ஆடு ஆடு வெள்ளாடு எருது மாடு எல்லாத்தையும் பலி கொடுக்கறத பார்க்கிறோம். ஆனா எகிப்தியருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு 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 புனிதமான, அது புனிதங்கிறத விட அது ரொம்ப பவித்திரமான ஒரு காரியம். அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியத்தை பலியிட்டா அது வந்து தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால நாங்க வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி பலியிடுவோம் என்றான். இப்போ பார்வோனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்க, இவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க. இப்போ பார்வோன் வந்து திரும்ப அந்த நெகோசியேஷன் அல்லது அந்த இதுக்கு பேரத்துக்கு வருகிறான். அப்பொழுது பார்வோன் கொஞ்ச நேரம் யோசிச்சிருக்கணும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படி நான் உங்களை போக விடுவேன். முதல் தடவையா போக விடுவேன், அனுப்புவேன். அவன் கன்சீட் பண்றது பார்க்கிறோம். அவனுடைய பிடிவாதம் கொஞ்சமா தளர்ந்து போய் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனாலும் அது முழுசா இல்லாதபடிக்கு நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம் சொல்றதோடு நிறுத்தல. அடுத்த வார்த்தையை நீங்க கவனிங்க, அதுதான் முக்கியம். எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யாத்திராம 2வது இடத்துல யாவேயா அவர் யாரு, எனக்கு சொல்றதுக்கு அவர் யாருன்னு கேட்டவனுக்கான பதில் ஒவ்வொரு வாதையிலும் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல என்ன சொல்றான், கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னா, இப்ப இவன் என்ன சொல்றான், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். எனக்காக. இந்த மாற்றம் ரொம்ப இந்த மாற்றங்கிறத விட அவனுடைய உணர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அவன் பூரணமாய் உணர்ந்தானா, அது இல்லைங்கிறது நமக்கு தெரியும். நீங்க வந்து வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். அதற்கு மோசே, நாம் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகளையும் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தர் பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்னான். இந்த வசனம் முக்கியம். எனக்காக வேண்டுதல் செய்யன்னு சொல்லி நீ ஒரு மாதிரி மெல்ட் ஆயிட்ட, சாஃப்ட் ஆயிட்ட. ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் நாளைக்கு தான் இந்த வண்டு இந்த இந்த கடிக்கிற சமாச்சாரங்கள்லாம் உன்னை விட்டு போகும். ஆனா நீ மறுபடி ஏமாற்ற நினைக்காது. நீங்க என்னன்னா, பார்வோனுக்கு தொடர்ந்து ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவன் கடினப்பட்டு ஆண்டவர் சில நேரத்தில் கடினப்படுத்தி ஒவ்வொருக்கும் சொல்றாரு. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு அவன் அவன் மாறிக்கொள்றதுக்கான ஒரு வழியும் கொடுத்துக்கிட்டே வர்றதை பார்க்கிறோம். 30ஆம் வசனம் சொல்லுது, மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். இப்போதும் ஆமா, மோசே கர்த்தரிடத்துல இந்த வாதைக்காக வேண்டுதல் செய்கிறான். அவன் வேண்டுதல் செய்த உடனே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுமை செய்கிறவர் என்பதின் அடையாளத்தை போல 31வது வசனம் இப்படி ஆரம்பிக்குது. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் அனைத்தையும் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார்.
அன்பானவர்களே, இந்த ஒவ்வொரு வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா கடைசியா இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் ஒரு முத்தாய்ப்பா அமையறத பார்க்கிறோம். நீங்கும்படி செய்தான்களோட முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த கடைசி வார்த்தையை பாருங்க, ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. இது ரொம்ப அழகான ஆண்டவருடைய பரிபூர்ண வல்லமை சொல்லுகிற வார்த்தை பாருங்க. ஏன்னா பூச்சி நம்ம வந்து ஒரு 10 சிங்கம் வந்துச்சு, ஒரு சிங்கம் கூட இல்லைன்னு சொல்றது வேற. ஆனா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பூச்சிங்க வந்தது. அந்த பூச்சியில ஒண்ணு கூட மிச்சம் இருக்கல. அப்போ தேவன் எல்லா சிருஷ்டிகளின் பேரிலும், பூச்சிகளின் பேரிலும், உயிரினங்களின் பேரிலும் ஆளுமை உள்ள கர்த்தர் என்பதற்கு இதை விட ஒரு அழகான வார்த்தை இருக்குமா? ஒரு சாதாரண வண்டு, ஒரு சாதாரண டிராகன் ஃப்ளை, டீர் ஃப்ளைன்னு விரட்டி பார்க்கிற அந்த வண்டுகள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வண்டுகள்ல ஒரே ஒரு வண்டு கூட மீதி இருக்குல, எல்லாம் பறந்து போயிருக்கணும். ஏன்னா யாரும் அது வந்து பெருசா கொல்ற அளவுக்கு யாருக்கும் அந்த பலமும் இல்ல, சக்தியும் இல்ல. பறந்து போயிடுச்சு. ஒன்றாகிலும் மீந்திருக்கல. ஆனால் 32வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பார்வோனோ இந்த முறையும் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். எல்லா பிரச்சனைகளும் முடியறப்போ, அதுவும் ஆச்சரியமா, ஒருவேளை அந்த கடைசி வசனம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கும். அட, ஒரு பூச்சி கூட மிச்சம் இல்ல, ஒரு வண்டு கூட மிச்சம் இல்ல. இந்த மாதிரி வண்டெல்லாம் வந்து நம்மள தாக்குச்சா, நம்ம தேசத்தை பாழாக்குச்சான்னு சந்தேகப்படுற அளவு ஒண்ணு கூட இல்லாம போச்சேன்னு அவன் தெளிகிறப்போ, அவனுடைய இருதயம் மறுபடி கடினப்படுது. அன்பானவர்களே, இந்த பார்வோனை பற்றி பேசுறப்போ நமக்கு ஒரு பாடம் உண்டு. நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம பிரச்சனைகள் வர்றப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனை எங்களை விட்டு போகும்படி செய்யும்ட்டு. இது செஞ்சா அதை செய்யறேன், இதை செய்யறேன், பொருத்தனைகள் செய்யறேன், அதை செய்யறேன்ட்டு எல்லாம் பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட போடுறோம், ஒப்பந்தம் பண்றோம். ஆனா 2 வகை இருக்கு. அதுக்கப்புறம் பண்ணவங்க வந்து ஒப்பந்தம் பண்ணின பிறகு, பொருத்தனை பண்ண பிறகு அந்த பொருத்தனையை மறந்து போகிறது ஒரு கூட்ட மக்கள். இன்னொரு கூட்ட மக்கள் வந்து இது இப்படியெல்லாம் பண்ணணுமா, நம்ம சொன்ன ஒரு வார்த்தை அதை செய்யணுமான்னு மறந்து போகிற மக்கள். இன்னொரு மக்கள் என்னன்னா, மறந்து போகாமல் அதை செலுத்தி விட்டு மறுபடியும் அந்த தவறை செய்கிற கூட்டம் இன்னைக்கும் இருக்கத்தானே செய்யுது. நமக்கு வருகிற பிரச்சனைகள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறோம், அவர் நமக்கு செவிக்கோ. தம்மை நோக்கி மெய்யாகவே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறார் என்ற சங்கீத வசனத்தின்படி அவர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறாரு. சின்ன பிரச்சனையா, பெரிய பிரச்சனையா, உயிருக்கான பிரச்சனையா, வேலையில் இருக்க பிரச்சனையா, எதுவானாலும் அவர் தீர்க்கிறவரா இருக்கிறாரு. தீர்த்த தெய்வத்துக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இருக்கிறதுங்கிறது அவருக்காக மாற்றப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நாம் தொடர்கிறோமாங்கிறது தான் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டதற்கான ஒரு அடையாளம். அன்பானவர்களே, நம்ம இந்த வார கூடுகையை வந்து இதோட முடிக்கிறோம். மற்ற 5 மற்ற 3 வாதைகளை பற்றி நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த கூடுகையில நம்ம பார்க்க போறோம். இந்த வாதைகள் நாம் சும்மா பார்த்து ஒருவேளை சுவாரஸ்யமா கேட்டு போவதற்கு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு வாதையிலும் நமக்கான பாடங்கள் உண்டுங்கிறத நம்ம அப்பப்ப பார்த்து வரோம். அந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்வது மிக 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 நல்லது. நம்ம இப்போ கண்களை நோக்கி இதோ இந்த நிகழ்ச்சி நம்ம முடிக்க போறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இதை ரெக்கமெண்ட் பண்றீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஒரு 2 நாட்கள்ல அதை யூடியூப்ல சாமு எலிசபெத்தும் அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்க தயவுசெய்து அந்த யூடியூப் லிங்கை உங்க நண்பர்கள் எல்லாருக்குமா அனுப்புங்க. பல பேருக்கு ஒரு சந்தேகம், இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே, இதுக்கு தெரிஞ்சதையே திரும்ப திரும்ப சொல்லணுமா, இதை சொல்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கிற மக்கள் உண்டு. ஆனா என்னுடைய ஒரே பதில் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளின் பல பரிமாணங்களை தியானிப்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நினைவூட்டுறேன். அப்போ என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை வெறும் ஒரு கதை அல்ல. நீங்க 2 கொரிந்தியர் நினைக்கிறேன். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டின் அநேக இந்த இப்படியான காரியங்கள் புதிய ஏற்பாட்டின் இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை உள்ளடக்கி இருக்கிறதுங்கிறது தான் பெரிய விஷயம்.
இது ஏதோ புராண கதை, அந்த கதை, இந்த கதை மாதிரி கேட்டு போகிற காரியம் அல்லவே அல்ல. இந்த நடந்த இதுவும் கதைகளும் கிடையாது. இது நிஜமா நடந்த சம்பவம். இந்த சம்பவங்களின் ஊடாக கடவுள் நமக்கு உணர்த்துகிற பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளதான் இந்த ஆழமான வேத ஆராய்ச்சிக்கு நம்ம போறோம். இல்லையா? சும்மா ஏதோ ஹிஸ்டரி பேசிட்டு ஒரு பிராணத்தை பத்தி சொல்றது போல, ஒரு சரித்திர கதையை பத்தி சொல்லிவிட்டு போவதை போல அல்ல இந்த ஆய்வு. இந்த ஆய்வு என்னன்னா, நாம் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். வசனத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ளுகிற அதே நேரத்துல நம் வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம அவசர வாழ்க்கையில அவசரமா இந்த 10 வாதைகளையும் நம்ம ஒரு 10 நிமிஷத்துல படிச்சு முடிச்சு போயிருப்போம். ஆனா அந்த 10 வாதைகளின் காரணங்களும், அவைகளின் ஆழங்களும், அவைகள் உணர்த்துகிற பாடங்களும், அவைகள் நமக்கு தருகிற உள் வெளிச்சங்களும் நீங்க தியானிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வேறு ஒரு ரூபத்திற்கு போகக்கூடும். வேதத்துல ஒரு ஆர்வம் வரும். இது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை புரிய ஆரம்பிக்கும் நமக்கு. அதற்காக தான் இந்த நீண்ட ஆய்வும் இந்த ஜூம் மீட்டிங்கும். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நான் ஜெபித்ததுக்கு பிறகு தொடர்ந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க சந்தேகங்கள், உங்களுடைய யோசனைகள் எல்லாத்தையும் நீங்க பகிர்ந்துக்குங்க. மறக்காம யூடியூபை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை யூடியூப்ல பதிவு பண்ணுங்க. வேறு சந்தேகங்கள் இருந்தா இந்த கொஞ்சம் அவரோட டீம் யகுதீன் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லி அந்த குரூப்ல உங்க சந்தேகங்களை பகிர்ந்துகிட்டா அதற்கு ஆடியோவில் நீங்க பகிர்ந்துக்கலாம். அதற்கு நாங்க பதில் அதே குரூப்ல நாங்க போடுவோம். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த யாத்திராமம் 12 கூடுகைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் 3 வாதைகளை பற்றி பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, இது ஏதோ சுவாரஸ்யமாய் கேட்டு போவது அல்ல ஆண்டவரே. நீர் இவற்றின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் பாடங்களை தருகிறீர். ஆண்டவரே, ஒரு வாதை என்று சொல்லுவதை நாங்கள் எங்களுக்கு புரிந்த அகராதி அர்த்தத்திலே நாங்கள் தெரிந்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு சுவாமி. இன்றைக்கு தகப்பனே, அதை சித்திரமாக, வீடியோக்களாக அதன் விவரிப்புகளை பார்க்கும்போது நீர் எத்தனை அற்புதமாய் காரியங்களை நிகழ்த்தினீர் என்று நாங்கள் பிரமித்து போகிறோம்ப்பா. எங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர், ஹவு கிரேட் தோ ஆர்ட் என்ற ஒரு பாடல் நினைவில் வருது சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு நீர் பெரியவரும், மகா மேன்மை உள்ளவரும், சர்வ சிருஷ்டிகரும், எல்லாவற்றுக்கும் முற்றுமுடிய காரணமாய் இருக்கிற கர்த்தர் சுவாமி. நீங்க உங்களுடைய மகத்துவத்தை, பிரம்மாண்டத்தை புரிந்து கொள்க. உம்முடைய விஸ்வ ரூபம் என்று சொல்கிறார்களே, உம்முடைய அந்த பிரம்மாண்ட பரிமாணங்களை புரிந்து கொள்ளுகிற கண்களை எங்களுக்கு தாரும், மனதை எங்களுக்கு தாரும். உம்மை மனதார தொழுது துதித்து ஆராதிக்கிற ஜனங்களாய் எங்களை நீர் மாற்றும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் டீமுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்களது நோக்கமெல்லாம் சுவாமி, நீர் மகிமைப்பட வேண்டும், நீர் பெருகட்டும், நாங்கள் சிறுகட்டும், உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்ந்திருக்கணும் சுவாமி. எங்களை தாழ்த்தி உங்க கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் யேசுவாவின் அற்புதமான நாமத்திலே உம் பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இனி இது உங்களுடைய நேரம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க தாராளமா உங்க கருத்தை தாய்க்கமின்றி சொல்லலாம். நீங்க இந்த உங்க மைக்ல மியூட் போட்டிருக்கோம். அந்த மியூட்டை எடுத்துட்டு நீங்க பேசுறது ரொம்ப வசதியா இருக்கும். அண்ணா, சொல்லு. என் பாப்பா சொல்றாங்க அண்ணா. சொல்லுப்பா. தவளை கும்பிட்டா தவளை வரும், எஸ்பா கும்பிட்டா எஸ்பா வருவாங்க. ஹல்லேலூயா. சூப்பர் 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 சூப்பர்மா, அருமையா சொன்னேன். வேற நமக்கு யூஎஸ்ல இருந்து பிரசாத் இணைஞ்சிருக்கிறாரு. பிரசாத், ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, உங்களுக்கு வசதியா இருக்குன்னா நீங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம். பிரசாத் இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட் அங்கிள். அங்கிள், நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதுக்கப்புறம் நான் பொறுமையா உங்கள்கிட்ட கூப்பிடுறேன் அங்கிள். தேங்க்யூ. மற்றவங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம்.
பிரதர் நான் ராஜசேகரன், எட்வின், உங்க பிரதர், நான்சி. ஆமாமா. நீங்க தேங்க்யூ ஆமா. பிரதர். ரைட் சொல்லுங்க. நீங்களும் ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. இல்ல, ஸ்டேட்ஸ்ல இருந்து இப்ப நான் கனடா வந்துட்டேன். ஸ்டேட்ஸ்ல இருக்கும்போது கனடா என்னால உங்க போயிட்டீங்களா? ப்ரோக்ராம பார்க்க முடியலாமா, ஓகே அதனால ஓகே. இப்ப கொஞ்சம் டைம் இருந்தது பார்த்தேன். ரொம்ப நீங்க நல்லா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆமா டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வரேன். பிரயோஜனமா இருக்கும். சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இந்த ஏஐ எல்லாம் யூஸ் பண்றது நல்ல அந்த பவர்ஃபுல் ப்ரெசன்டேஷன், அது விசிபிளாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த கால பிள்ளைகள் மேலோட்டமாக தான் வேதத்தை வாசிக்கிறாங்க, வேதத்தை தியானிக்கிறாங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வளர்க்குறதுக்கு இது இந்த உங்களுடைய மெத்தட் ஆஃப் அப்ரோச் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் உங்கள் யூடியூப் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே பிரதர், ஓகே. நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் உங்களுக்காகவும் கண்டிப்பா ஊழியத்துக்காகவும். டீமுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. எலிசபெத்தும் சாமும் இதுக்காக வாரத்துல ஒரு 2 நாள் அவங்க நிறைய நேரத்தை இதுக்காக செலவு பண்றாங்க. அவங்க குடும்பத்துல செலவு பண்ற நேரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு இதுக்காக பண்றாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணி. ஓகே. ஆக்சுவலா எலிசபெத்தும் இன்னொருத்தர் யார் சொன்னீங்க? சாம். ஓகே, ரைட். ஜெபம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. காட் பிளஸ். ஹலோ பிரதர், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ரெஃபரன்ஸோட நிறைய சொல்றீங்க. இந்த வண்டிலையும் இந்த தவளையிலையும் இவ்வளவு விஷயமான்னு நான் ஒரு நாள் கூட யோசித்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப அதிசயமாவும் இருந்துச்சு நீங்க பேசுறது. நான் ஃபெலிஷியேட். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ so much. பெங்களூர்ல இருந்து வந்துட்டீங்க? வந்துட்டேன் பிரதர், வந்துட்டேன். இங்கதான் இருக்கேன், கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன். ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். அண்ணா வனிதா பேசுறேங்கண்ணா. வனிதா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நம்ம 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்வோன் அந்த பெண்களை எல்லாம் அனுப்பி விடுறதுக்கு கூப்பிட்டு விடுறாரு. பட் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்குன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு எனக்கு புரியல. அதாவது அவனுடைய ஒரு ரொம்ப கொச்சையா சொல்லப்போனா அவனுடைய தனாவெட்டு தான். நான் அவனுக்குன்னு ஒரு டைம் கொடுக்குறப்போ அவனுடைய கெத்து காமிக்கிற மாதிரி அவன் அவ்வளோ அவஸ்தைப்பட்டுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். கஷ்டப்படுறப்ப அவன் என்ன சொல்லணும், இப்பவே பண்ணுன்னு சொல்லணும். ஆனா ஒரு ராஜா வச்சு எடுத்த உடனே அப்படி டக்குன்னு இறங்கிட முடியாது. சரி நாளைக்கு பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அந்த நாளைக்குன்ற வார்த்தை அவன் சொன்னது நிமித்தம் பாத்தீங்கன்னா அடுத்த வாதைகள் எல்லாமே நாளை, இப்ப இந்த இதுல கூட பார்த்தா நாளைக்கு சரியாகும்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அந்த அவஸ்தைகளின் தொடர்ச்சி ஒரு ராத்திரி முழுக்க அவனுக்கு இருக்கும். அதோடைய நினைப்புகளும் இருக்கும்னு, அது அவனுடைய ஈகோ பிரச்சனையா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா தான் நாளைக்குன்னு சொல்றான். ஏன்னா இயல்பா பார்க்க போனா இப்பவே எடுத்துருன்னு சொல்லணும். ஆனா அந்த ராஜாக்கள் எப்பவுமே ரொம்ப ஈகோ நிறைஞ்சவங்களாச்சு, அதனால அப்படி சொல்லிருக்கலாம். சரிங்க, தேங்க்யூண்ணா. அந்த ஏஐ பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நல்லா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சின்ன வயசுல அம்புலிமாமா கதையெல்லாம் பாக்குற மாதிரி இது உண்மையான நிகழ்வு ஏஐ மூலியமா அவங்க செய்யறதுக்காக அவங்களுக்கு தேங்க்யூண்ணா. ஆமா, கண்டிப்பா அந்த டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூண்ணா. Zara, are you there? டாடி ஜாரா இல்ல, நாதான். அப்படியா? அவனே எந்திரிக்கல. கேட்டியா மேல? ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. விசேஷமா அந்த வீடியோ ரொம்ப சூப்பரா இருக்கு. அது ரொம்ப இன்டராக்டிவா மாத்திருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் பண்ண வைக்கும். ஆமா, உண்மையாலுமே இதுக்காக மிட் நைட் வரைக்கும் 2 பேரும் முடிக்கிறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் அவர்களுடைய தேங்க்யூ சோ மச் சாமண்ணா and எலிசபெத்கா. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, எலிசபெத் தேங்க்யூ சிஸ்டர். அண்ணா ஏஐலாம் நம்ம எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி தான் இது. ப்ரௌஸ் பண்ணி எடுக்கறவா தானா? ஆமா, இது எனக்கு என்னன்னா இல்ல சாம், சீயிங் இஸ் பிலீவிங்ன்ற மாதிரி வார்த்தைகளுக்கு பின்னாடி படங்களை பாக்குறப்போ மக்களுக்கு அது ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அப்புறம் மனசுல ஈஸியா பதியுது. அதான் புரியுது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திருதுண்ணா. ரொம்ப சூப்பரா பண்றீங்க.
அது ரொம்ப சாம் ஒரு மாதிரி போரிங்கா இல்லாதபடி அந்த ஸ்லைட்ஸும் இதுவும் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுது. சரி. நமக்கு அந்த வசனம் வார்த்தை வந்து மக்களுக்கு ஈஸியா புரியணும். அதுக்காக ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். சாம் நீங்க பண்றது வந்து சின்ன விஷயமா இருந்தா கூட அந்த ஏஐ நீங்க ப்ராம்ப்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அது ஒரு ஹார்ட் ஒர்க் தான் அது இல்ல? உண்மைதான் அண்ணா. சாம் வந்து அதை அப்ரோப்ரியேட்டா அதை ப்ராம்ப்ட் பண்ணி அது ஆமா, வீடியோவா வாங்கினது பெரிய விஷயம். வாங்குறது அதுவும் வந்து பிப்ளிக்கலா கொண்டு வரணும், இல்லைன்னா அது நம்மள எங்கேயோ இழுத்துட்டு போயிடும். கண்டிப்பா. ஆமா, அது உண்மையாலுமே ஆண்டவருக்கு தான் பெரிய, அவர் கொடுக்கிற கிருபை தான். இன்னைக்கு பார்த்தா நைட்டு 1 மணிக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. நைட்ல பார்த்தா ஆண்டவர்கிட்ட பார்த்தா 1 மணின்ட்டு வருது. ஐயோ சாம், என்ன சாம்னா, இல்லைண்ணா முடிச்சிடலாண்ணா அப்படின்ட்டு. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை குறிச்ச அந்த தாகமும் அந்த ஒரு இதுவும் உண்மையாலுமே இட் பேஸ் ரிச் டிவிடன்ஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆக்சுவலா சாம்க்கும் எலிசபெத்துக்கும் we have to pray a lot. ஏன்னா ஆண்டவருடைய ஊழிய கிஃப்ட்ல வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஆடட் கிஃப்ட் ஃபார் த ப்ரெசன்ட் ஜெனரேஷன். அதனால இதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. பட் இட் ஷுட் பி கோஸ், இட் ஷுட் பி ஆஸ் பர் தி என்ன சொல்றது, ஆண்டவர் விரும்புகிற வண்ணமா அது இருக்கணும்னா கட்டாயம் நம்ம ஜெபம் பண்ணணும். உண்மையா உங்களுக்காக எலிசபெத்துக்காகவும் சாமுக்காகவும் கட்டாயம் நாங்க ஜெபம் பண்றோம். let the Lord steer you and என்ன give the path to go ahead as per his என்ன சொல்றது plans and vision. It's going to be not useful only to us, it's going to help the generation too. Yes, the coming generation. Thank you. Thank you so much for all your prayers and encouraging words. Thank you so much. And we'll continue to pray. நீங்க தொடர்ந்து மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, மக்களை பார்க்க சொல்லுங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஒரு அழகான விஷயங்கள், ஆண்டவரை பத்தி அற்புதமான காரியங்கள் ஏராளமான பெருந்திரளான மக்களுக்கு போய் சேரணும். குறிப்பா யங்ஸ்டர்ஸுக்கு போய் சேரணும். அவங்களுக்கு பைபிள் வந்து எவ்வளோ எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம்னு அவங்க அறியணும், புரியணும். அதுதான் எங்க டீமோட ஒரு பெரிய மனசுல ஒரு பாரம். இது அந்த நாட்கள்ல இருந்து சாம் கூட நான் எலிசபெத் கூட பேசியிருக்கேன். அவங்க தான் என்னுடைய பிளாக் கூட பண்ணியிருக்காங்க. சால்வேஷன் டிவியில பேசுனதெல்லாம் இதை விட கஷ்டம். நான் வெறும் பேசின ஆடியோவை வச்சு அவங்க வந்து ஒரு பிளாகா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம். அதை பண்ணவங்க இப்போ தொடர்ந்துட்டு இருக்காங்கங்கிறது ஆண்டவரோட பெரிய கிருபை. தொடர்ந்து அவங்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ணிக்கங்க. கட்டாயம் ஜெபம் பண்றோம் பிரதர், கட்டாயம் உங்க டீமுக்காக கட்டாயம் நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்றோம். அண்ணா, நான் வழக்கம் போல நல்லா இருந்ததுண்ணா. புதுசுதான், நீங்க சொன்ன மாதிரிதான். இது வந்து 10 வாதைகளா வந்தது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இதையே ஏன் திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்காங்க, இதையே ஏன் சொல்றாங்கன்றதை விட நம்ம ஒவ்வொரு விஷயமும் டீப்பா அதுக்கு பின்னாடி உள்ள ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸ் நீங்க அது மட்டும் சொல்ல மாட்டீங்க, அந்த சுவாரஸ்யங்கள் மட்டும் சொல்ல மாட்டீங்க. அது எதனால வந்தது, அந்த அவங்களோட அந்த இந்த காலத்துல அவங்களோட உளவியல் என்ன, அந்த காலத்துல இருந்த என்னென்ன, இது எதனால இந்த சம்பவங்கள்லாம், அந்த ஆபிரகாம் யோசேப்பு இவங்க இதெல்லாமே பார்க்கும்போது கூட ஃபுல் டீட்டெயிலா அதுக்கு தான் நம்ம சொல்றோம். நம்ம சின்ன பிள்ளையில இருந்து ஒரு சண்டே கிளாஸோ இல்ல விபிஎஸ்ஓ எதுலயோ அதுல சொல்லி கொடுத்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்கு வந்து அந்த காலத்துல இவ்வளவு இன்டெப்தா தெரிஞ்சுன்னா நம்மளோட புரிதல் மாறி இருக்கும். இப்ப அதுதான், இப்ப இது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திரும்பி பார்க்கறோன்றதை விட இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறோம். நம்ம இப்ப அடுத்தது ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கோ இல்ல சண்டே கிளாஸோ ஏதோ எடுக்கும்போது இத நம்ம இந்த விதமா சொல்லி கொடுக்கலாம். அந்த அவங்க அதனால சின்ன பிள்ளைங்க அடுத்த ஜெனரேஷன் வந்து அவங்க தெளிவா புரிதல்லே வளருவாங்க அப்படின்றதுதான் இது மெயினான ஒரு விஷயம். இல்லாட்டி இவ்வளோ டீப்பா இந்த 10 வாதைகள்ன்றத ஏதாவது நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்காக இது சொல்றேன் நானு. பார்த்ததே ஏன் பாக்குறாங்க, தெரிஞ்ச விஷயத்தே ஏன் பேசுறாங்க அப்படின்றதுக்காக. ஏன்னா சில பேர் கமெண்ட்ஸ் வந்தது, யூடியூப்ல வந்தது இதெல்லாம். ஆமா, இந்த நட்சத்திரத்தை தேடி அதுல எல்லாமே வந்தது. இதெல்லாம் எதுக்கு, நமக்கு தான் தெரியுமே, நம்ம தான் பிலீவ் பண்ணணும், பிலீவ் பண்ணாலே போதும், இவ்வளோ டீடைல்ஸ் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதான் நம்ம பிலீவ் பண்ணிடுவோம். ஆனா இதை வந்து எகைன்ஸ்டா பேசிக்கிட்டு என்ன சொல்றது, இன்னும் எவிடன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்க ஆளுங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்படி அவங்களுக்காகவும் இப்படியும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுதான். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு இன்டெப்தா பாக்குறோம். சாம், அந்த பிளாக் படத்தை போட்டீங்க, அது இன்னொரு டைம் போடுங்க, ஒரு செகண்ட் காமிங்க. நம்ம
அது அது மக்கள் விருப்பப்படுறவங்க பார்த்துக்கிட்டோம், தேவைப்படுறவங்க அது நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். ஸ்க்ரீன்ல ஆ போடுங்க அதை. ஃபுல் ஸ்க்ரீன்ல போடுங்க. இதுதான் பிளாக். நான் அவங்க சாமும் எலிசபெத்தும் செஞ்ச பிளாக். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு 10-15 இது இருக்கும். அதை வந்து நீங்க தமிழ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சீங்க இதை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஹிஸ்டரிஸ் ஹிஸ்டோரின்னு சொல்லிட்டு சரித்திரம் அவருடைய சித்திரம்னு சொல்லி ஆண்டவர் இப்படி உலக சரித்திரத்துல தன்னுடைய காரியத்தை அவர் நிலைநாட்டியிருக்காரு காட்டியிருக்காருங்கிறதுக்கான நிறைய கட்டுரைகள் உண்டு. அதே மாதிரி அறியாமல் இருக்கும் அற்புதங்கள் சொல்லி நமக்கு அந்த பல அற்புதங்களுக்கு பின்னணியில் இருக்கிற தேவனுடைய விரல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், தேவனுடைய காரியத்தை தெரிஞ்சுக்கலாம். விருப்பப்பட்டவங்க நீங்க வந்து நீங்க இந்த இது இப்ப நீங்க முன்ன பார்த்தது நம்ம தமிழ்ல எப்படி நம்ம தோமா பத்தியும் திருக்குறள் திருவள்ளுவர் பத்தியும் அகத்தியர் பாடல்கள் பத்தியும் நம்ம பார்த்த ஒரு காரியம். இப்ப நீங்க பார்த்த காரியம் இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. நீங்க அதை பார்க்கலாம், நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். சரி, நீங்க ஜெபம் பண்ணி முடிக்கலாம் அம்மா. யாராவது நம்ம மக்கள்ல யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ண சொல்லுங்க, ஜெபம் பண்ணி முடிக்க வைக்கலாம். எலிசபெத், யாராவது ஒருத்தர் பண்ண சொல்லுங்க. ப்ரே பண்றேன்னா, சரிப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா கொஞ்ச நேரம் அவரோட இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து தந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, பார்வோனையும் எகிப்தியரையும் ஆண்டவரே அவர்களுடைய அறியாமையிலிருந்து அவர்களுடைய தெய்வ வணக்கங்கள், இயற்கைகளை வழிபடுவது, விலங்குகளை வழிபடுவது, இந்த காரியங்களிலிருந்து அவர்களுடைய பேதமையை அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக நீர் செய்தது போல ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே மெய் தெய்வத்தை அறியாமல் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர்களுடைய கண்களை திறந்தள்ளி ஆண்டவரே மெய் தேவன் ஒருத்தர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் அதிகமான காரியங்களை நாங்கள் வரும் காலங்களில் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் உமக்கென்று நாங்கள் சாட்சியாக எழும்பி பிரகாசிக்கவும் ஒவ்வொருத்தருக்கும் வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ. இன்னைக்கு வந்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ. குட் நைட்.